ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வின்வின் டெம்பிள்ஸ் சேனலில் ஐ காண்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோருன்ற குரூப் 2 இங்கிலீஷ் லெசன் தான் பார்க்க போகிறோம். இந்த லெசன் எழுதுனது யாருன்னா ரஸ்கின் பாண்ட். ஸோ இவர் ஒரு ஃபேமஸான ஆத்தருங்க. ஸோ இவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை தான் ஒரு ப்ரோஸா எழுதியிருக்காரு, ஒரு எஸ்ஸேவா எழுதியிருக்காரு. வாங்க பார்க்கலாம். ஸோ இதை நான் தமிழில் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஸோ இவர் முதல் எடுத்தோடனே என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு புல்களால் சூழப்பட்ட ஒரு சைடு வாக் இருக்கும் இல்லையா, கார்டன் வால், அங்கே தான் நின்றுட்டு இருக்கேன். அங்கே அந்த கார்டன் வால் எங்கே இருக்குன்னா ஒரு ஓல்ட் ஹவுஸில் இருக்கு. அந்த ஓல்ட் ஹவுஸ் பெருசாக ஒன்றும் மாறலை. இந்த ஓல்ட் ஹவுஸ் எதனால் கட்டியிருக்காங்கன்னா கிரானைட் கல்லுனால கட்டியிருக்காங்க, பெருசாக மாறலை. இதையும் திரும்ப சொல்கிறேன்னா, இது ஒரு 1 மார்க் கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. பட் தேர் வாஸ் எ நியூ அவுட் ஹவுஸ். ஸோ இப்போ புதுசாக என்ன வந்திருக்கு, அவுட் ஹவுஸ் வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் ட்ரீஸ் வந்திருக்கு. மற்றபடி வீடு அப்படியே தான் இருக்குது, கிரானைட் கல்லும் அப்படியே தான் இருக்குது. இப்போ இவர் என்ன பார்க்குறாருன்னா, இவர் ஒரு ஜாக் ஃப்ரூட் ட்ரீயை பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. ஏன்னா இவர் சின்ன குழந்தையா இருக்கும் போதே அந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ இருந்திருக்கும். அந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ என்ன ஆகும்னா, அந்த மரத்தோட நிழல் அவங்க வீடோட மேலே விழுமா. ஸோ அப்போ அவங்க பாட்டி என்ன சொல்லுவாங்களாம், இந்த மரத்தோட நிழல் விழுறதுன்றது நம்மளுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங், இந்த மரத்தோட பிளெஸ்ஸிங் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் இவர் என்ன செய்கிறாருன்னா, இவர் ஒரு டர்ன் ஸ்டைலை ஒழிச்சு வச்சிருப்பார். டர்ன் ஸ்டைல்னா அந்த காலத்தில் ஆர்மியில் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்குற பேட்ஜஸில் ஒரு வகைங்க. ஸோ அப்போ இவர் சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த மரத்தை சுற்றி விளையாடுறது, ஏறி ஏறி விளையாடுறது, எப்படின்னா அவருக்கு மயக்கமே வர அளவுக்கு அந்த மரத்தில் விளையாடுவாராம். ஸோ அந்த அளவுக்கு விளையாடி இருக்காராம். இப்போ அந்த டர்ன் ஸ்டைல் கான், த ஓப்பனிங் வால்ட் அப். அதாவது ஓப்பனிங் என்ன சொல்றது, மரம் பொந்துக்குள்ளே தான் இதை ஒழிச்சு வச்சிருக்காரு. அது ஃபுல்லாக அந்த மரம் வளர்ந்து மறைச்சிருச்சு. என்ன அந்த மரம் பொந்து எங்கே இருக்குன்னே தெரியாத அளவுக்கு மறைஞ்சிருச்சா, அதை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அங்கே பார்க்குறாரு டால் ஹாலிகாக்ஸ் அந்த ஓரத்தில் வளர்ந்துருக்கு. ஹாலிகாக்ஸ்னா ஒரு மாதிரி ஒரு பெரிய பெரிய புல் செடியில் மஞ்சள் கிழங்கு செடி மாதிரி இருக்கும், அதில் வளர்ற பூ தான் வளர்ந்துருக்கு. அதையும் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ சடனாக ஒரு வாய்ஸ் மட்டும் முதல்ல வருது. யார் நீங்கள், இங்கே என்ன பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. திரும்பி பார்க்கும்போது ஒரு பொண்ணு அந்த ரெட் ஹாலிகாக்ஸ் பக்கத்தில் நிற்கிறா. அவளோட வயசு 12 இல்லைன்னா 13 அப்படின்னு சொல்கிறாரு. அவளுக்கு ஒரு லாங் பிளாக் ஹேர் இருக்குது, ரொம்ப லைவ்லி ஐஸாக இருக்குன்றாரு. அந்த பொண்ணை பார்த்தோன்னே இவர் கேட்குறாரு, இந்த வீடு உங்களோட தான் கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, இல்லை இது என்னோட அப்பா, அது நீங்கள் இந்த வீடை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களான்னு கேட்குறா. அதுக்கு இவர் அந்த வீடை வாங்கணுமா இல்லையா அதுக்கான பதில் சொல்லலை. இல்லை உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாருன்னு கேட்குறாரு. ஹீ இஸ் ஒன்லி எ கொலோனல்னு சொல்கிறாரு. அவர் ஒரு வெறும் கொலோனல் தான் அப்படின்றாரு. ஒன்லி எ கொலோனல். இப்போ என்ன, ஓ கொலோனல் தானா அப்படின்னு கேட்குறாரு. கொலோனல்னா இராணுவ அதிகாரி மாதிரி. வெல் நான் என்ன நினச்சேன்னா ஒரு பிரிகாடியராக இருந்திருக்காருனோ அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுது. ஸோ இப்போ இவர் சிரிச்சிடுறாரு. இட்ஸ் நாட் ஃபன்னி, இது ஒன்றும் சிரிப்பு கிடையாது. எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க நீங்கள் ஒரு பிரிகாடியராக இருந்திருக்கணும்னு. ஓகே, ஸோ பிரிகாடியர்ன்றது கொலோனை விட கொஞ்சம் உயர்ந்த ஜாப் தான். இட் வாஸ் ஆன் த டிப் ஆஃப் ஹிஸ் டங் டு மேக் எ விட்டி ரிமார்க். பட் he did not want to give offense. ஸோ அவங்க இப்போ இவர் மனசில் என்ன நினச்சிக்கிறாருன்னா, இது மாதிரி பேசுகிறனால தான் இப்படி அவர் இன்னும் கொலோனலாகவே இருக்கார் போல அப்படின்னு நினச்சிக்கிறாரு. ஆனால் அதை மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு, வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்புறம் 2 பேரும் ஒரு சைடு நின்றுக்கிறாங்க. அப்போ மறுபடியும் அந்த பொண்ணு கேட்குறா, இந்த வீடை வாங்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை வெல் ஷி ஷேட். அப்போது இந்த வீடை நீங்கள் வாங்க போகலன்னா எதுக்காக இந்த வீடையே பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்குறா. நான் இங்கே 25 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தேன். ஒரு சின்ன பையனாக இருந்து யங் மேனாக ஆகுற வரைக்கும் இங்கே வாழ்ந்தேன். என்னோட கிராண்ட் மதர், என்னோட பாட்டி இங்கே தான் இறந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த வீடை விற்றுட்டு வெளியில் போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு அந்த பொண்ணு சைலண்ட்டாக இருக்கா. அப்போ அதுக்கடுத்து அவள் என்ன சொல்கிறான்னா, மறுபடியும் இதை வாங்கலான்னு நினைக்கிறீங்களா, அதனால் உங்ககிட்ட காசு இல்லையா அப்படின்னு கேட்குறா. இதை கேட்டேனே அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. நோ ஐ வாசன்ட் திங்கிங். அதாவது நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, உங்ககிட்ட காசு இல்லைன்னு சொல்லும்போது அது ஒரு மாதிரி இருக்கும்ல, என்ன இப்படி பேசுகிறாங்கன்ற மாதிரி. அது மாதிரி அவர் கூட ஒரு நிதானம் இல்லாத மாதிரி இருக்காரு. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் இதை வாங்கணும்லாம் யோசிக்கலை, ஆனால் இதை பார்க்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா இது நான் வாழ்ந்த வீடு இல்லையான்னு கேட்குறாரு. ஒன்லி 3 years ஷி ஸ்மைல்டு. ஸோ இது என்னென்னா, நீ எத்தனை வருஷம் இங்கே வாழ்கிறீங்கன்னு கேட்குறாரு. நான் 3 வருஷம் வாழ்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு.
அந்த பொண்ணு வந்து 3 வருஷமா நான் இதில் வாழ்கிறேன்னு சொல்கிறான். நீங்கள் உள்ளே வந்து இதை பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு கேட்குறான். அப்போ வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பேரண்ட்ஸ்க்கு இது தப்பாக நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவ சொல்கிறா, அவங்க என்னோட பேரண்ட்ஸ் கிளப்புக்கு போயிட்டாங்க, அவங்களுக்கு அது தெரியா, அவங்க அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. நான் யூஸ்வலாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வருவேன்னு சொல்கிறான். அப்போ இவர் வயசான ஃப்ரெண்ட்ஸை கூட கூப்பிட்டு வருவியான்னு கேட்குறாரு. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, எவ்வளோ வயசு இருக்கும்னு சொல்கிறார். ஜஸ்ட் மிடில் ஏஜ் பட் ஃபீலிங் யங் டுடே. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, மிடில் ஏஜ் தான், ஆனால் இன்னும் கூட நான் எங்கே தான் இருக்கேன் அப்படின்றாரு. அதுக்காக இவர் என்ன செய்கிறாருன்னா, he decided to climb over the wall. அவர் என்ன செய்கிறாருன்னா, வால் அந்த சுவர் இருக்கு இல்லையா, அது மேலே ஏறி அப்படியே கேட் மேலே ஏறலான்னு பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் he got up on the wall all right but had to rest there. அது முதல்ல என்ன செய்கிறாரு, இவர் எங்கன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக வால் மேலே ஏறுறாரு இல்லையா, அப்போ ரொம்ப மூச்சு வாங்குது. And the middle-aged man on the flying trapeze, he muttered to himself. ஸோ இப்போ இவரே சிரிச்சுக்கிறாரு. இவரால் என்ன பண்ண முடியல, பெருசாக மேலே ஏற முடியலன்னா இவருக்குள்ளே மூணு பேசிக்கிறாரு. I'll help you, she said and gave him her hand. ஸோ இப்போ என்ன செய்கிறாருன்னா, அந்த பொண்ணு வந்து கை கொடுக்குறான். இந்த நேரத்தில் he slipped down into a flower bed, shattering the stem of a clock. இந்த நேரத்தில் இவர் வலிக்கு விழுந்துடுறாரு. எங்கன்னா அந்த ஹாலி கிளாக் மரம் செடிங்க இருந்ததுல அதுக்குள்ளே விழுந்துடுறாரு. இதில் அந்த செடிங்கெல்லாம் உடஞ்சி போயிடுது. இப்படியே 2 பேரும் நடந்து கிராஸ்குள்ளே போகிறாங்க. அங்கே இவர் ஒரு ஸ்டோன் பெஞ்சை பார்க்குறாரு, அண்டர் எ மேங்கோ ட்ரீ. ஸோ இட் வாஸ் த பெஞ்ச் ஆன் விச் ஹிஸ் கிராண்ட் மதர் யூஸ் டு சேவ் ரெஸ்ட். இந்த பெஞ்சுக்கும் என்ன இருக்கு ஒரு மெமரி இருக்குன்னா, இவங்க பாட்டி அதில் தான் உட்காருவாங்களாம். அண்ட் ட்ரைட் ஆஃப் ப்ரூனிங் ரோஸ். ஸோ என்ன செய்வாங்கன்னா, இவங்க ரோஸ் செடி, போகன் வில்லா செடியெல்லாம் கட் பண்ணிவிட்டு டயர்ட் ஆகும்போது இந்த ஸ்டோன் பெஞ்சில் தான் வந்து உட்காருவாங்களாம். நம்ம எங்கேயும் உட்காரலாம், நம்ம உள்ளெல்லாம் போக வேண்டாம்னு இப்போ இவர் என்ன செய்கிறாரு, அந்த பெஞ்சிலே உட்கார்றாரு. அவளும் வந்து பக்கத்தில் வந்து உட்கார்றா, அந்த 13 வயசு பொண்ணும். 2 பேரும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்காங்க. அப்போ இவர் கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கிறாரு. அவருக்கு அப்போ என்ன செய்கிறாருன்னா, ஒரு மியூசிக் ஆஃப் த பியானோ கேட்குது. இது எப்படின்னா, சைமிங் ஆஃப் யர் கிராண்ட் ஃபாதர் கிளாக். ஸோ சைமிங்னா ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி பெல் அடிக்கும்ல கிளாக்ல, சின்ன சின்ன மணி, 1 மணி நேரத்துக்கு ஒரு அந்த மாதிரி அடிக்கிற மணி தான் சைமிங். த கான்ஸ்டன்ட் பிக்சர் ஆஃப் பட்கெரி கார்ஸ் ஆன் த வெராண்டா. ஸோ இது யாருன்னா பட்கெரிக்கர்ஸ்ன்றவங்களாம் நடந்து போகிற சத்தம். இஸ் கிராண்ட் ஃபாதர் கிராங்கிங் அப் த ஓல்டு கார், அதாவது கதவு திறக்கிற சத்தம். இதெல்லாம் வந்து அவர் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஐ யூஸ் டு கிளைம் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீஸ், ஹி இஸ் ஓப்பனிங் ஹிஸ் ஐஸ். அப்போ இவர் என்ன சொல்றாரு அந்த பொண்ணுக்கிட்ட, நான் வந்து இந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீல ஏறி இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க பாருங்க, ட்ரப்பீஸ் தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளை ட்ரப்பீஸ் தான் இங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி தாவி தாவி விளையாடுவாங்கல்ல சர்க்கஸ்ல, இது பேர் தான் ட்ரப்பீஸ். ஸோ இவர் ஒரு கட்டத்துல வந்து அந்த சிவர் மேலே ஏறிட்டு நான் இப்போ ட்ரப்பீஸ் மாதிரி தாவிக்கிட்டு இருக்கேன்றதான் அப்படி ஜோக்கா சொல்லியிருக்காரு. இப்போ இந்த பொண்ணு என்ன சொல்றாரு, அப்போ நீங்க மறுபடியும் இந்த மரத்து மேலே ஏற நினைக்கிறீங்களா, என் பேரண்ட்ஸ் இதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. இவருக்கு வால் மேலே ஏற முடியல, அப்போ எப்படி மரத்து மேலே ஏறுவாரு? இப்போ இவர் நோன்னு சொல்லிடுறாரு. ஏன்னா இவருக்கு நல்லா தெரியும் இவரால் ஏற முடியாதுன்னு. 2 பேரும் கொஞ்ச நேரம் உட்கார்றாங்க, பேசுகிறாங்க. ஐ மென்ஷன் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ. எனக்கு இது ரொம்ப ஏன்னா ஜாக் ஃப்ரூட் ட்ரீ வந்து ரொம்ப என்னுடைய ஃபேவரட் பிளேஸு. அந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீயோட பிரான்ச் எல்லாம் என்ன ஆகுது, வீடு வரைக்கும் நிழல் கொடுக்கும். அதில் ஒரு சின்ன ஹாலோ இருக்கும், அதாவது சின்ன துளை ஓட்டை மாதிரி இருக்கும். அதில் வந்து நான் வந்து என்னுடைய ட்ரெஷர்ஸ் எல்லாம் ஒழிச்சு வச்சிருக்கேன். ட்ரெஷர்ஸ்னால் புதையல் மாதிரி ஒழிச்சு வச்சிருக்கேன்றாரு. ஓ, அது ரொம்ப வேல்யூபிளா, வாட் கைண்ட் ஆஃப் ட்ரெஷர்ன்ற மாதிரி இந்த பொண்ணு கேட்குறா. அது ரொம்ப ரொம்ப நத்திங் வெரி வேல்யூபிள், மார்பிள்ஸ் ஐ ஹேட் வான். மார்பிள்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு விளையாடும் போது கிடைச்ச கோலி குண்டுகள். புக் ஐ வாசன்ட் சப்போஸ் டு ரீட். ஒரு புக்கு, ஓல்டு காயின்ஸ் அவர் கலெக்ட் பண்ணது. திங்ஸ் கேம் அண்ட் வெண்ட் அண்ட் ஐ வாஸ் அ பிட் ஆஃப் க்ரோ, யூனோ கலெக்டிங் பிரிங் திங்ஸ் அண்ட். ஸோ க்ரோ என்ன செய்யுமா, எங்கேயாவது போய் ஏதாவது திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து மரபொங்கில் ஒழிச்சு வைக்கும், அதோட கூட்டுக்குள்ள ஒழிச்சு வைக்குமா. நான் கூட ஒரு காக்கா மாதிரி தான். ஸோ இவர் எந்த பறவையோட தன்னை கம்பேர் பண்ணிக்கிறாருன்னு கேட்டால் காக்காவோட. ஸோ எடுத்துகிட்டு வந்து நான் இதை வந்து யூஸ் பண்ணுறேன். தேர் வாஸ் மை கிராண்ட் மதர்ஸ் அயன் கிராஸ். ஸோ அயன் கிராஸ் தான் ஒன்றும் இல்லைங்க, அவரோட தாத்தாவோட சிலுவை, சின்ன சிலுவை, செயின்லாம் இருக்க மாதிரி, பேட்ச்லலாம் மாட்டுற மாதிரி. ஸோ இது எக்ஸாக்டாக என்னென்னா பிரிட்டிஷ் அவர் கொடுத்த அயன் கிராஸ். இவர் எங்கே ஒர்க் பண்ணியிருப்பாருன்னா, இவரோட தாத்தா ஜெர்மன் டெக்கரேஷன் அவார்டோட இருக்கும். ஸோ இவரோட ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் இவங்க தாத்தா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. அந்த நேரத்தில் இவரோட பிரேவரிக்காக பாராட்டி கொடுத்தது தான்
இந்த அயன் கிராஸ் யார் கொடுத்துருப்பாங்கன்னா பிரான்ஸ்ல இருந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இது வந்து இவர் எங்கேருந்து வாங்கியிருப்பாருன்னா ஜெர்மன் சோல்ஜர்கிட்ட இருந்து வாங்கியிருப்பாரு. அப்போ இந்த பொண்ணு வந்து இவர்கிட்ட கேட்குறா, நீங்கள் இன்னும் கூட அதை வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறா. இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அதை வந்து நான் எங்கே வச்சுருக்கேன், அந்த பலா மரத்துக்குள்ளே தான் வச்சுருக்கேன் அப்படின்றார். உடனே அந்த பொண்ணு அந்த பலா மரத்துக்குள்ளேயா, உடனே நான் அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஸோ அப்போ வந்து இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் அப்போ வந்து சின்ன பையனாக இருக்கும்போது எல்லாருக்கும் வீடு விற்றுட்டு நாங்கள் வெளியில் போகிறோம் அப்படின்னோடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஷிப்பில் போகிறோன்னு சேல் பண்ண போகிறோம் அப்படின்னோடனே நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் அப்படின்றாரு. ஷி குவைட்லி செட். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை அது அங்கேயே கூட இருக்கலாம் அப்படின்றாரு. உடனே இவர் சொல்கிறாரு, இல்லை இப்போ 25 வருஷம் ஆயிடுச்சு, இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. இல்லை யாராவது எடுத்துகிட்டு கூட போயிருக்கலாம் அப்படின்றாரு. உடனே அந்த பொண்ணு நான் போய் செக் பண்ணவான்றா. இல்லை நீங்கள் போய் செக் பண்ணுறீங்களான்னு கேட்குறா. இப்போ இவர் சொல்கிறது தான், ஐ காண்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர். என்னால் இதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது, அந்த மரத்து மேலே ஏற முடியாது. இப்போ இந்த பாப்பா சொல்கிறா, உங்களால் ஏற முடியலன்னா என்ன, நான் போய் ஏறுங்க, நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறான். மேலே போகிறா, கண்டுபிடிக்கிறா, அங்கேருந்து கத்துறா, கிடச்சிருச்சு நான் பார்த்துட்டேன்றா. அப்படியே பேர் ஃப்ரூட், அதாவது அவள் வந்து அந்த மரத்தில் செற்புடம் தான் ஏறுறா. அப்படியே கடகடன்னு ஒரு மூச்சு கொடுக்க கூட இறங்கலாமல் இறங்கி அந்த ரஷ்டி ஓல்டு மெடலை, அதாவது தூர் பிடிச்சி அந்த மெடலை கண்டுபிடிச்சிடுறா. He took it from where and turned it over on his palm. அப்படியே கொண்டு வந்து அவரோட உள்ளங்கையில் வைக்கிறா. இந்த அயன் கிராஸ் தானே, ஆமாம் இதுதான்றாரு. நான் ஐ நோ வை யூ கேம். இப்போ இவருக்கு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இப்போ தான் தெரியுது நீ எதுக்காக இங்கே வந்தேன்றது. ஸோ இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த பொண்ணு வந்ததுனால தான் இவருக்கு இந்த அயன் கிராஸ் கிடச்சிது அப்படின்னு, இவளை வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லாக தான் நம்மளுக்கு வந்திருக்கான்ற மாதிரி நினைக்கிறாரு. யூ மேபி இருக்கலாம், ஐ எம் நாட் ரியலி ஷியோர் இஃப் வை எம் கேம். ஆனால் எனக்கு அதை பற்றி பெருசாக தெரியலன்னு சொல்கிறான். பட் யூ கேன் கீப் த கிராஸ், இதை நீங்கள் வச்சுக்கோங்க, கடைசியில் நீங்கள் எப்படியே கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்கிறான். நோ யூ கீப் இட்ஸ் யோர்ஸ் அப்படின்னு. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, அந்த அயன் கிராஸ் தான் அவங்க பொண்ணுக்கிட்டே கொடுக்குறாரு. பட் இட் குட் ஹவ் ரிமைண்ட் இட் த ட்ரீ another 25 years if you didn't climbed up to look for it. இப்போ இந்த அயன் கிராஸை அவங்கக்கிட்டே கொடுத்துட்றோம், அந்த பொண்ணுக்கிட்டே கொடுத்துட்றோம். ஸோ இதுதான் கதை. இந்த கதையில் இருந்தவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, வயது ஆயிடுச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம இளமை காலத்தில் இருந்ததெல்லாம் நினச்சி தான் பார்க்க முடியும், செஞ்சு பார்க்க முடியாது. ஸோ அந்த மலரும் நினைவுகளோட ஒரு சந்தோஷமாக அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுவோம். ஸோ டூ யூ நோ இருக்குது, எல்லா லெசன்லையுமே டூ யூ நோ ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டூ யூ நோவில் பரம்வீர் சக்ரா பற்றி கொடுக்குறாங்க. இது ஹையஸ்ட் வார் டைம் கேலண்ட்ரி அவார்டு, அதாவது வீரர்களுக்காக கொடுக்குற வீர சாதனைக்கான அவார்டு தான். சோல்ஜர்ஸ்க்கு கொடுப்பாங்க, இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். எதுக்குன்னா அவங்க வந்து அந்த போர் நேரத்தில் அவங்களோட வீர தீர செயல்களை காமிச்சதுக்காக கொடுப்பாங்க. இது எப்போ ஆரம்பிக்குதுன்னா 1950 ஆரம்பிக்குது. இது வரைக்கும் 21 ஃபியர்லெஸ் ஹீரோஸ், அதாவது 14 பேர் இதில் போஸ்ட்மஸ் இறந்ததுக்கப்புறம் வாங்கியிருக்காங்க. ஜனவரி, அதாவது 2019 வரைக்கும் உள்ள டேட்டா இது. இப்போ 2024க்கு எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்கன்றத அப்டேட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ ரஸ்கின் பாண்ட் பற்றி பார்க்கலாம். இவர் வந்து 19th May 1934 பிறக்கிறார். ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, 1934. அது ஃபஸ்ட்டு 19 தான் அவரோட பர்த் டேட். இஸ் அன் அவார்ட் வின்னிங் இந்தியன் ஆத்தர் ஆஃப் பிரிட்டிஷ் டெசன்ட். ஸோ இவர் பிரிட்டிஷ் ஆரிஜின் மாதிரி வந்திருக்காரு, ஒரு பியூர் இந்தியன் கிடையாது, ஆனால் இந்தியாவில் வாழ்ந்திருக்காரு. இஸ் மச் ரினோன் ஃபார் இஸ் ரோல் ப்ரொமோட்டிங். ஸோ இவரோட வேலை என்னென்னா, இந்த சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சருக்காக நிறையா கதை எழுதியிருப்பார், அதுக்கான அவார்ட்ஸ் நிறையா வாங்கியிருப்பார். இவர் வந்து இவரோட இந்த சில்ட்ரன்ஸ்க்கான புக்ஸ் எழுதுனதை என்ன செய்கிறாங்கன்னா, இந்தியன் கவுன்சில் ஃபார் சைல்டு எஜுகேஷன் ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. ஸோ இவரோட ரோலை இம்பார்ட்டண்ட்டாக இதில் வந்து இவர் சொல்கிறாங்க. இவருக்கு சாகித்ய அகாடமி அவார்ட் 1992 கிடச்சிருக்கு. அவர் ட்ரீஸ் ஸ்டில் க்ரோ இன் தேரா. ஸோ இந்த கதையும் ட்ரீ தான். அவருக்கு சாகித்ய அகாடமி கிடைச்சதும் ஒரு ட்ரீ தான், ஆனால் சேம் ட்ரீ வேற ட்ரீ, இப்படினே வச்சுக்கோங்க. இவருக்கு பத்மஸ்ரீ வந்து 1999 கிடச்சிருக்கு. பத்மபூஷன் 2014 கிடச்சிருக்கு. இவர் ஒரு ப்ராலிஃபிக் ரைட்டர், 500 ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு. இவரோட பாப்புலர் நாவல் இருந்ததுன்னா ப்ளூ அம்பரல்லா. இது வந்து ஒரு ஹிந்தி ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இது ஒரு பெஸ்ட் சில்ட்ரன் ஃபிலிம்னு 2007 செலக்டும் பண்ணியிருக்காங்க. இந்த லெசனோட
சில விஷயத்த பார்க்கலாம். அண்டு நம்ம இதோட புக் பேக் கொஷின்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு வீடியோவை செப்பரேட்டாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.